வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது தமிழர்களின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான கட்டிடம். அதுதான் தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவில். இந்த கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னன் ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோவிலை எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் கட்டியது உண்மையிலேயே ஒரு அதிசயம். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது முழுவதும் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விமானம் சுமார் 216 அடி உயரம் கொண்டது. இது உலகின் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும். இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கோபுரத்தின் மேலிருக்கும் கல் ஒரே பெரிய கல்லால் உள்ளது. அதை அக்காலத்தில் எப்படி கொண்டு போய் வைத்தார்கள் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அழகும் கட்டிடக்கலையும் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள நந்தி சிலை மிகவும் பிரம்மாண்டமானது. அது இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாகும். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் செய்து இந்த கோவிலின் அழகை ரசிக்கிறார்கள். இது ஒரு கோவில் மட்டும் இல்லை, இது நம் தமிழர் கலாச்சாரம், அறிவு, திறமை ஆகியவற்றின் சின்னம். நாம் இந்த மாதிரி பாரம்பரியத்தை பாதுகாப்பது நம் கடமை. தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென் காவிரி கரையில் அமைந்துள்ளது திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவிலாகும். 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோவிலை கட்டுவித்தார். கிபி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு கிபி 2010ஆம் ஆண்டோடு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்தன. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாகும். பெரிய கோவிலில் வாராகியம்மன் அருள்பாலித்து வருகிறார். பஞ்சமி தோறும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடும். இங்கே கருவூரார் ஜீவசமாதியும் உண்டு. கருவூரார் சன்னதியில் மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய்யவும். இரவு நேரத்தில் தஞ்சை பெரிய கோவில் கோல்டன் டெம்பிள் போல் காட்சியளிக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அனைவருக்கும்.